மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். எழுச்சி பாதையை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் தெற்கு மாவட்ட சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருப்பூர் தனியார் ஹோட்டல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகளை சந்தித்த பின்னர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்திய ஜனநாயக தெற்கு மாவட்ட சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் RP முத்துக்குமார், மாவட்ட செயலாளர் M ஆனந்தன், முன்னாள் மாநகர மாவட்ட செயலாளர் S சோனைமுத்து, மாவட்ட பொருளாளர் R குமாரசாமி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜசேகர், மாவட்ட துணைத் தலைவர் T பிரசாந்த், மாவட்ட துணைச் செயலாளர் முத்துராமன் மற்றும் கதிரேசன், மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளர் முருகன், மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் ராஜபாண்டி, மாவட்ட மகளிர் அணி இணைச் செயலாளர் R பரமேஸ்வரி, மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் கனகவள்ளி, 500க்கும் மேற்பட்ட இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அந்த பகுதிக்கு உடனுக்குடன் தேவையான மருந்து மாத்திரை அதிமுக அரசாங்கம் தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டுல 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி ஏழை மக்களுக்கு ஏதாவது நோயாளி ஏற்பட்டுள்ளா உடனடியா அதை குணப்படுத்துகிற சூழ்நிலை தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் ஆணைக்கிழங்க இளையவேந்தர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழக எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் நடத்தும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உரிமை குரலை ஓங்கி ஒலிக்க செய்து தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி பெருவாரியான வெற்றி பெறச் செய்ய முழு மூச்சுடன் இந்திய ஜனநாயகத்தின் சார்பாக பாடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறோம். ஐயா பாரிவேந்தர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை உறுதி செய்யும் வகையில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக கடுமையாக உழைத்து இந்திய ஜனநாயக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள்
சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற பாடுபட்டு இந்திய ஜனநாயக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இருப்பார்கள் என்பதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெள்ளத் தெளிவாக தெரிவித்துள்ளது.